பீர்க்கங்காய் தேங்காய் மசாலா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, ஜீரகம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சு வேக வச்சு இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு தனியா, ஜீரகம், மிளகு, மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் துருவுனதையும் மல்லி இலையும் சேர்த்து கலந்துக்கிட்டால் நம்மளுடைய பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.